இப்போ ரஜினி மாதிரி வந்து ஒரு பெரிய நட்சத்திரம் அன்றாடம் செய்தித்தாள் வாசிக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா இன்றைக்கி நம்ம பல நடிகர்களை பார்க்குறோம், நாட்டு நடப்பு என்னங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. சௌந்தர்யா ரஜினிகாந்த் வந்து வாழ்க்கையிலே அவங்க எடுத்து முதன்முறையாக ஓடின படம் இதுதான். இதுக்கு முன்னாடி அவங்க எடுத்த எல்லா படமும் அவங்கள கடனாளியாக தான் பூக்கிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி என்னை கூப்பிடலங்கிறது தான் பிரச்சனையாக மாறுது. கடைசியாக எப்படி பூக்கின்னு சொல்லி கூப்பிட்டாங்கிறது தான் முடிகிறது படம். ரொம்ப காதல் வழியே ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. நான் படம் பார்த்துட்டு வந்த பிறகு எனக்கு விஜய் ஆண்டனி ஃபோன் பண்ணார். சார் வணக்கம். வணக்கம். இந்த வாரம் வந்து லவ்வர்ஸ்க்கான ஒரு டே வந்து இப்போ நெருங்கிடுச்சு. அதுவும் இந்த மந்த்னாவே வந்து ஒரு லவ் மந்த் அப்படின்றது தான். உங்கள் முகத்திலே பைட் அடிக்குது. எஸ் சார் அப்படியே வந்து எப்படி சொல்கிறதுன்னா, கமல் சாரோடைய சில படங்கள்லாம் நமக்கு பார்க்கும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குமோ, அந்த காதல் மாதங்கள் வரும்போது நம்மளும் காதலாகி பூப்போம் அப்படின்றது தான். ஏன்னா இன்னொரு விஷயம், இந்த காதல் மாதங்களில் வரக்கூடிய படங்கள் சில இயக்குனர்கள் வந்து இந்த மந்தில் இந்த படத்தை வந்து நம்ம வெளியிட்டோம்னா எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது, ஸோ அவங்க வந்து ரொம்ப திட்டமிட்டு வெளியிடக்கூடிய விஷயம். அப்படி பார்க்கும்போது வித் லவ் லாஸ்ட்டு அதை பற்றி ரொம்ப பெருமையாக பேசணும். அதை பற்றி நம்ம பேச போகிறோம். பட் இப்போது இந்த பூக்கி அப்படின்ற படத்தை பற்றி நம்ம பேசிடலாம். பட் இந்த ரெண்டு படத்துக்கான விஷயம் எப்படியெல்லாம் மக்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில் எப்படி இருக்குது அப்படின்றது தான். ஃபஸ்ட்டு வித் லவ்வில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வித் லவ் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயமாக அந்த காதல் உணர்வுகள் பூக்கிற ஒரு படம். அது போன வாரமே நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். ஆமாம், கண்டிப்பாக அதை பற்றி பேசணும். இந்த தடவையும் பேசியாகணும். ஏன்னா இன்னும் 2 வாரங்களை கடந்து அந்த படம் இப்போவும் போயிட்டுருக்கு அப்படின்றது. அந்த மாதிரி படங்கள் ஓடும். இப்போ தியேட்டருக்கு வர்றதே இந்த 18 வயதுக்கு மேற்பட்ட பசங்க தானே. இப்போ அவங்களுக்கான படமாக தானே அது. ஆமாம். அப்போ கட்டாயமாக அவங்க வருவாங்க. அது 2 வாரம் 3 வாரம் ஓடுறதுல பெரிய ஆச்சரியம் இல்லை. அவங்க எதிர்பார்த்து தான் அப்படி ஒரு கதையும் எடுத்திருக்காங்க. ஸோ அது சூப்பராக போயிட்டுருக்கு. அந்த படம் வந்து சமீபத்தில் வெற்றி விழாலாம் கொண்டாடினாங்க. சௌந்தர்யா ரஜினிகாந்த் வந்து வாழ்க்கையிலே அவங்க எடுத்து முதன்முறையாக ஓடின படம் இதுதான். இதுக்கு முன்னாடி அவங்க எடுத்த எல்லா படமும் அவங்கள கடனாளியாக தான் மாற்றுச்சு. இந்த ஒரு படம் தான் அவங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுத்த படமாக இருக்குது. தொடர்ந்து அடுத்த படங்களையும் நாங்கள் இதே டீமோடு நடத்த போகிறோம் அப்படின்லாம் அவங்க அறிவித்தாங்க. எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ அதனால் அதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அடுத்து பூக்கிக்கு வந்துடலாம். ஆக்சுவலாக அந்த பூக்கிங்கிற வார்த்தையே நமக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு வார்த்தை. நான் கூட ஏதோ ஒரு இசைக்கருவியின் பேர் போல இருக்கு அப்படின்னு நினச்சேன். அந்த ஃபங்க்ஷன் ஒன்று நடந்துச்சு, ப்ரொமோஷன் ஃபங்க்ஷனு. அதில் வந்து ஒருத்தர் மிட்டாய் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தார். சரி, நான் அந்த மிட்டாயோடைய தமிழ் பேரை பூக்கி தான் போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். திடீர்னு பிஸ்மியை மேடையில் ஏற்றி அந்த மிட்டாயெல்லாம் அவர் கொடுத்தாங்க. அப்புறம் மறுநாள் நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் சாப்பிட்ட மிட்டாய் பேர் தான் பூக்கியாங்க அப்படின்னேன். அட நீங்கள் வேறு இப்போ இருக்கிற பசங்க அப்படி தான் பேசிக்கிறாங்க. மச்சி மாமன்னு பேசுகிற மாதிரி அந்த பூக்கிங்கிற வார்த்தை வந்து இன்றைய அந்த ஜென்சி தலைமுறைக்கானது அப்படின்னு அவர் சொன்னார். அப்புறம் தான் எனக்கும் தெரிஞ்சுது. பட் அந்த படத்தை பார்க்கும் பொழுது அந்த பூக்கிங்கிற வார்த்தையில் தான் ஸ்டார்ட் ஆகுது படமே. ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே வந்துட்டாங்க. சில படங்கள்லாம் பார்த்திங்கன்னா படம் வந்து ஆரம்பிக்கும், ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் கழிச்சு தான் கதைக்குள்ளே வருவோம். நம்ம படத்துக்கு வந்திருக்கோம்னே தெரியும். ஆமாம், இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த முதல் ஷாட்லேருந்தே கதை ஸ்டார்ட் ஆகிருக்கு. அந்த பூக்கிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி என்னை கூப்பிடலங்கிறது தான் பிரச்சனையாக மாறுது. கடைசியாக எப்படி பூக்கின்னு சொல்லி கூப்பிட்டாங்கிறது தான் முடிகிறது படம். ரொம்ப காதல் வழியே ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. நான் படம் பார்த்துட்டு வந்த பிறகு எனக்கு விஜய் ஆண்டனி ஃபோன் பண்ணார். சார் படம் எப்படி இருக்குது அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் இதுமாரி ப்ரெஸ்ஸில் வந்து பாதிக்கு மேலே பூமர் அங்கிள்ஸ் தான். இவங்க படம் பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொன்னாங்கங்கிறதுக்காக நீங்கள் வந்து ஃபீல் ஆகாதீங்க. இது கம்ப்ளீட்டாக ஜென்சி கிட்ஸுக்கான படம் அது. அதனால் பயப்படாமல் இருங்க. கட்டாயமாக தியேட்டரில் ஒரு பெரும் கூட்டம் வரும். இந்த படத்தை வெற்றி படமாக மாற்றும்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். இப்போ காலையில் நம்ம விசாரித்த வரைக்கும் தியேட்டரில் க்ரௌடு வருது. வர்ற கூட்டம் வந்து இந்த படத்தை ரசிச்சுட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்முடைய கணிப்பு சரியாக இருக்குன்னு நிச்சயமா. ஏன்னா ஒரு விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது கூட பூக்கி அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி கூட நம்ம ஜஸ்ட் அதை பேசிகிட்டு இருக்கும்போது ஒன்று சொன்னீங்க. பட் அந்த படம் வந்து நானே வந்து மெய்மறந்து அந்த ஒரு படத்தை வந்து ஒரு காதல் உணர்வோடு ஒரு பார்த்தேன் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை வந்து இந்த படத்துக்கான ஒரு வெற்றியாக இருக்குது அப்படின்றத நான் அப்பயே கணிச்சேன். இல்லை, என் வயசுலேருந்து நான் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடி போய் பார்க்குறேன்ல இந்த படத்தை. அப்போ அந்த ஏஜில் இருக்கிறவங்க இதை எப்படி பார்ப்பாங்க? நிச்சயமாக அது ஒன்று இருக்குது. அதே மாதிரி விஜய் ஆண்டனுடைய தம்பி மகன் தான் ஹீரோ. அப்புறம் ஹீரோயின் 2 பேருமே பிரமாதமாக நடிச்சிருக்காங்க.
முக்கியமாக அந்த பையன் வந்து நான் முதல் படத்தில் பார்த்தேன், ஒன்றும் பெருசாக அவர்கிட்ட எக்ஸ்பிரஷன்ஸ் இல்லை. பட் இந்த படத்தில் வந்து ரொம்ப நல்லாவே அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் டயலாக் எழுதினவரை நம்ம தனியாக பாராட்டணும். ஏதோ நான் இன்ஸ்டாகிராம் பார்க்குற மாதிரியே இருந்துச்சு இந்த படம் பார்க்க. இந்த இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்ப்போம். ஆமாம் ஆமாம். ஸோ அந்த மாதிரியே ஒவ்வொரு காட்சியும் அப்படியே வேக வேகமாக ஓட்டுற மாதிரி ஒரு படமாக இருந்துச்சு. ஸோ மொத்த டீமுக்குமே நம்முடைய பாராட்டு. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ இப்போ வந்த ஒரு காதல் படங்களில் ஸோ வித் லவ்க்கு ஈக்குவலாக ஒரு பூக்கி அப்படின்னு ஒரு விஷயத்தை இப்போ இந்த வாரத்தில் பேசுகிறோம் அப்படின்றதுக்கு ஒரு விஜய் ஆண்டனி அவர்களுக்கு வந்து ஒரு வாழ்த்துக்களே சொல்லிடலாம். ஏன்னா அவர் எடுக்கக்கூடிய பாடல்களும் ஏதாவது ஒரு விஷயத்தை இந்த பேச படத்துலையும் இசை அவர் தான். ஆமாம். ரொம்ப கேஷுவலாக பாடல் வரிகள் எழுதியிருக்காங்க. சும்மா சாதாரணமாக நீங்கள் அதெல்லாம் பாட்டு வரின்னு கணக்கில் எடுத்துக்க முடியாது. அதுக்கு ஏதோ ஒரு டியூனை போட்டு அப்படி பண்ணியிருக்காங்க. எல்லாமே புதுமையாக இருக்குது. நிச்சயமாக நிச்சயமாக. ஸோ அப்போ வந்து வந்த படங்கள்லேயே ரொம்ப பிரமிக்க மாதிரி விஷயம்னா இதுதான். நல்லா இருக்கு நல்லா இருக்கு. சரி ஓகே. ஏன்னா நம்ம காதலுங்கும் போது அதை ஏதாவது ஒரு மெருகேற்றி அந்த வார்த்தையை சொல்லும்போது நல்லா இருக்குமே. நீங்கள் பிரைட் ஆகிருக்கீங்க. எஸ் சார் எஸ் சார். ஸோ அப்போ வித் லவோட சக்ஸஸ் மீட்டில் வந்து ரஜினி சார் வந்து அந்த டீம் எல்லாம் மீட் பண்ணி பேசின விஷயங்கள் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆக்சுவலாக அவங்க பொண்ணு படம் அவங்க அப்பா பார்க்காம இருப்பாரா? கண்டிப்பாக. இன்னும் ஏற்கனவே அந்த படத்தையே ஒரு தியேட்டரில் வந்து பார்த்து தான் நம்ம போன வாரம். ஆமாம் பேசணும். கண்டிப்பாக அதை பற்றி நம்ம பேசணும். தியேட்டரில் வந்து பார்த்தாரு. அப்புறம் படம் முடிவதற்கு முன்னாடியே அவர் கிளம்பி போனார். ரியாஸ் கூட்டு போய் காரில் ஏற்றிட்டார் அப்படின்லாம் சொன்னோம். அவர் அந்த படத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணதாக அவங்க பொண்ணு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து இப்போ பல பேர் இங்கே ரஜினி சாரை பார்த்துட மாட்டோமா, அவரோட இன்னொரு ஃபோட்டோ எடுத்துட மாட்டோமா அப்படின்னு பல பேர் தவிச்சிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் ரசிகர்கள், இன்னொரு பக்கம் திரைத்துறையை சார்ந்தவர்களுக்கே அந்த எண்ணம் இருக்குது. இப்போ ஒரு டைரக்டரு அவர் எடுத்த படம் திரைக்கு வருதுன்னு வைங்களேன், ரஜினி சார் இதை பார்த்துட்டு ஒரு 4 வரி நல்லா இருக்குன்னு எழுதிட மாட்டாரான்னு ரொம்ப ஏங்குவாங்க. அவர்கிட்ட போய் அதை ரிக்வஸ்ட்லாம் பண்ணுவாங்க. அவருக்கு படம் பார்க்க பெரும்பாலும் நேரம் இருக்காது. அப்போ என்ன பண்ணுவார், நான் பார்த்துட்டு சொல்கிறேன் பாரு, அல்லது வந்த அந்த குழுவோடு அப்படி நின்று ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து ரஜினி சார்கிட்ட வாழ்த்து பெற்ற போதுன்னு இவங்க வெளியில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால் அவர் பொண்ணே ஒரு படம் எடுத்து அந்த படத்தில் இடம்பெற்றவர்கள் போய் ரொம்ப கேஷுவலாக அவரோட உட்காந்து பேசி அது ஒரு இனிமையான அனுபவம் தானே. ஆமாம். ஸோ அதனால் அவர் ரொம்ப அந்த படத்தை என்கரேஜ் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக. இப்போ சமீப காலங்களில் நிறைய விஷயங்கள் பாராட்டுகள் அவரே நிறைய பேருக்கு சொல்லிட்டு இருக்காரு. அண்டு துப்புரவு பணியாளர் வந்து ஸோ அந்த தூய்மை பணியில் இருக்கும் பொழுது எடுத்தக்கூடிய நகையை கூட அவங்க நேர்மையாக கொடுத்ததுக்கு ஒரு பாராட்டு தெரிவித்து ஸோ அவங்களுக்காக பரிசுகள்லாம் கொடுத்தாரு. அதுவே வந்து நிறைய பேருக்கு இது மாதிரியான ஒரு பாராட்டுதல் கிடைக்கும், நிறைய பேர் நம்பிக்கையோடு இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இல்லைங்க. இப்போ ரஜினி மாதிரி வந்து ஒரு பெரிய நட்சத்திரம் அன்றாடம் செய்தித்தாள் வாசிக்கிறது பெரிய விஷயம். ஏன்னா இன்றைக்கி நம்ம பல நடிகர்களை பார்க்குறோம், நாட்டு நடப்பு என்னங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. இப்போ ஒரு 45 பவுன் நகை வந்து குப்பை கூடையில் கிடந்துச்சு, அதை எடுத்துகிட்டு போய் ஒரு அம்மா ஒப்படைச்சாங்கங்கிற தகவலே தெரியாதவர்கள் ரொம்ப பேர் இன்னும் வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போ அவங்களுக்கு தெரியாது, எதுக்குடா ஒரு அம்மா ஏதோ ப்ளூ கலர் சட்டையை போட்டுட்டு நிற்கிது, அந்த அம்மாவை கூப்பிட்டு எல்லோரும் பாராட்டிகிட்டு இருக்காங்களே, என்ன விஷயம்னு கூட தெரியாத ஒரு திரைத்துறை சார்ந்தவர்கள் இங்கே இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு மத்தியில் அன்றாடம் அந்த செய்தித்தாள்களை பார்க்குறது, நியூஸை பார்க்குறது, ஓ இன்றைக்கி இதுதான் முக்கியமான டாப்பிக்கா, சரி அவங்களோட நம்ம பேசுவோம் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ரஜினி போன்ற ஒரு பெரிய நடிகர் செய்யும் பொழுது நம்ம கொஞ்சம் வியப்பாக கூட இருக்குது. கண்டிப்பாக. ஏன்னா இப்போ பல மேடைகளில் நம்ம பார்க்குறோம், பெரிய ஸ்டார்ஸ் வருவாங்க, ஒரு முக்கியமான பாராட்டு விழாவாக இருக்கும். அங்கே வந்து அந்த படத்தை நான் இன்னும் பார்க்கலம்பாங்க. கூப்பிட்டதே அவரை வந்து அந்த படத்தை 4 வார்த்தை பாராட்ட மாட்டாரான்னு கூப்பிடுவாங்க. இவங்க பார்க்கலங்கிற தகவலையும் சொல்லாமல் இருக்கலாம். அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த படத்தை நான் பார்க்கலம்பாங்க. நீங்கள் அதை கமிட் பண்ணாமலே ஒரு நல்ல படங்க நல்லா இருக்குன்னு பொய்யாவது சொல்லிட்டு போயிடலாம்ல, அதுக்காக தானே கூப்பிட்றாங்க. அந்த மாதிரி இருக்கிற இந்த உலகத்தில் ரஜினி வந்து ரொம்ப யதார்த்தமாக இருக்கார். ஓகே உண்மை. ஸோ இது மாதிரி மற்றவங்களுக்கும் ஸோ இந்த மாதிரி மற்றவங்களை பாராட்டினா இன்னும் நேர்மை வந்து சாகாமல் இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு விதையாக கூட இருக்கலாம் இது. ஓகே சார். இப்போது இந்த படத்தை பற்றியோ சில விஷயங்களை இசையை பற்றியோ நீங்கள் விஜய் ஆண்டனி பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு எனக்கு ஏஆர் ரஹ்மான் சாரோடைய ஞாபகம் வந்துச்சு. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க டைமில் ஆக்சுவலி இப்போ அவருக்கான ஒரு வழக்கு கூட போட்டிருக்காங்க. பட் அந்த இசைக்கு இவரே இசையை உருவாக்குறவர், இவர் நினச்சா எத்தனை இசையை வேணாலும் உருவாக்கலாம். இவருக்கு ஏற்பட்ட பிரச்சனை என்ன, எதுக்காக இவருக்கு ஃபைன் கண்டிப்பாக கட்டியே ஆகணும் அப்படின்ட்டு சம் அமௌண்ட் கூட போட்டிருக்காங்க, மோர் தென் 2 crore வரையும் கூட. அது எதுக்காக, யார் பண்ணா அப்படின்ற கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்களேன். ஆக்சுவலாக வந்து இப்போ இந்துஸ்தானி மாதிரி டாகர் வாணி அப்படின்னு ஒரு இசை இருக்குது. அது வந்து இந்த ஜெய்ப்பூர் பகுதிகளில் இருக்கிற இசை. அது வந்து பாரம்பரியமானது, 15ஆம் நூற்றாண்டில் துவங்கின இசை. அது வந்து 20 தலைமுறையாக அந்த இசையை வந்து அவங்க பின்பற்றிட்டு இருக்காங்க. அந்த குடும்பம், அதை உருவாக்கின குடும்பம். இப்போ எப்படி தியாகையர் இருக்கார் இல்லையா, கர்நாடிக் இசைனா தியாகையர் தான்.
இப்போ அவருடைய வாரிசுகள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து இந்த இந்த டாகர்வாணி இசையை உரிமை கொண்டாடுகிற குடும்பங்கள் இருக்காங்க. இப்போ பொன்னியின் செல்வன் படத்தில் ஒரு பாடலுக்கு இவர் அந்த இசை வடிவத்தை அவர் பயன்படுத்தி. ஓகே ஓகே ஓகே. அது வந்து அவருடைய கற்பனையில் கட்டாயமாக வந்திருக்கும். சரி. அல்லது அவர் வந்து அதை எடுத்து பயன்படுத்தினாரான்னு தெரியல. அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அது மீது ஒரு வழக்கு ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ அதில் தான் வந்து நீங்கள் 2 கோடி ரூபா நீதிமன்றத்தில் கட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் தீர்ப்பு வரல, டெபாசிட்டாக கட்டுங்கன்னு இருக்காங்க. அதுதான் இன்னைக்கு வந்து. ஓ, அதாவது வந்து வழக்கு நடக்கும் பொழுதே டெபாசிட் நீங்கள் கட்டிடுங்க. ஆமாம், அந்த வழக்கு வந்து தள்ளுபடி ஆயிடுச்சுன்னா நீங்கள் அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி கணக்கா சார் அது? ஆமாம், அது வழக்கின் தன்மையை பொறுத்து அப்புறம் அது மாறும். அது 2 கோடியும் அவங்க எடுத்துக்கிறாங்களா, இல்லை மேலும் 2 கோடி போடுறாங்களா, அல்லது 2 கோடியே வேண்டாம் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்கிறாங்களாங்கிறதெல்லாம் இறுதியில் தான் தெரியும். பட் இப்போதைக்கு டெபாசிட் கட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இசையை வந்து நீங்கள் அங்கீகரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா சமீப காலமாக பார்க்கும் பொழுது இவருக்கு இப்போ நடந்த ஒரு விஷயம், இதுக்கு முன்னாடி வந்து ஸோ அவரை வந்து ஒரு ஒரு சமுதாயத்துக்கு அப்பாற்பட்டு சில விஷயங்களாக ஒரு மனிதனுக்கு எல்லாரும் நம்ம ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றது தான் எல்லாருடைய ஆசையும் கூட. அதில் வந்து அவருக்கு ஏற்பட்ட சமீபத்தில் ஒரு மாதத்துக்குள்ளே நடந்த பிரச்சனை அப்படியே தொடர்ச்சியாக வந்து அவரை கார்னர் பண்ணுற மாதிரியே இருக்கே ஒவ்வொரு விஷயமும் ஏஆர் ரஹ்மான் அவர்கள். அது இப்போ தான் அண்மை காலமாக அவருக்கு வருது. அது என்னன்னு தெரியல. அவர் மேலே எந்த தவறும் இல்லை. ஆனாலும் ஏதோ ஒரு வகையில் அவர் இங்கே பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கார். அவர் சொல்கிற கருத்துக்கள் எல்லாமே இங்கே வந்து பொதுவெளியில் திரித்து கூறப்படுது. அதை வேறொரு அர்த்தத்தை எடுத்துக்கிட்டு அவரை வந்து கார்னர் பண்ணுறாங்க. இது எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அவர் அமைதியாக இருக்கிறவர் தான். எப்போவுமே அவர் வந்து பேசவே மாட்டார். ஆனால் அவர் பேசும்பொழுது இவ்வளோ பிரச்சனைகள் வருது. அப்போ அவர் என்ன தெரிஞ்சுக்கணும், நம்ம வழக்கம் போல் அமைதியாக இருக்கிறதே நல்லது. ஓகே ஓகே அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்தில் இருக்குது. பரவாயில்ல. ஏன்னா இசையை உருவாக்குறவருக்கே இந்த பிரச்சனை அப்படின்னா, ஏன்னா எவ்வளோ விஷயங்கள் நிறைய பாடல்களையோ எங்கேயோ இருந்து சில அதாவது விற்பனைக்கு வாங்கி கூட பயன்படுத்துகிற சில பேரும் இருக்கிறாங்க. பட் அது என்ன விற்றுட்டாங்க, நம்ம வாங்கியாச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கப்புறமும் சில பிரச்சனைகள் வருதுங்கும் போது ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு சூழலாக இருக்குது. பட் சினிமாக்குள்ளார வந்து நடிக்கிறத விட பயிற்சி ரொம்ப தேவைப்பட்டிருக்கு. அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ இருக்கிற சூழலில். தாவேக்காவுடைய கட்சி தலைவர் விஜய் அவர்களை பற்றி நம்ம பேசி ஆகணும். இப்போது நடந்த சேலத்தில் ஒரு மக்கள் சந்திப்பில் மீண்டும் ஒரு உயிரிழப்பு.